ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் இடியாப்பக்கொத்து எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் செஞ்ச இடியாப்பக்கொத்து நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இதுக்கு நான் சிக்கன் போட்டிருக்கிறேன், வெஜ்ஜும் சேர்த்துருக்குறேன். நம்ம கடையில் சாப்பிட்றத விட இங்கே வீட்டில் செய்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் அவ்வளோ நேரம் எடுக்கலை, குயிக்காக செஞ்சிடலாம். நாங்கள் வீட்டிலே சுத்தமாக நல்லா டேஸ்ட்டாகவும் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம இடியாப்பக்கொத்தை குறைந்த செலவில் செஞ்சு கொள்ளலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நான் ஆயில் கொஞ்சம் போட்டு அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். நான் இங்கே இஞ்சி பூண்டு தட்டி தான் போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சின்னதாக வெட்டினா வெங்காயம் ஒரு பாதி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்தில் பாதி. அதோட சின்னதாக வெட்டின அரைவாசி கேரட், அப்புறம் லீக்ஸ் சேர்த்துருக்கேன். லீக்ஸையும் நல்லா சின்னதாக வெட்டி அதையும் சேர்த்துக்கொள்வேன். நீங்கள் இதெல்லாம் வெட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா குயிக்காக செஞ்சிடலாம், அவ்வளோ நேரம் போகாது. இப்போ நல்லா இதை கொஞ்சம் வதக்கி விடுவோம். நாங்கள் இதை மிச்சம் வதக்க தேவையில்லை. என் சொன்ன இந்த பச்சையாக கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். என் சொன்ன நாங்கள் சிக்கன் எல்லாம் போடுறதுனால அதுலேயும் உப்பு இருக்கும். அதனால் உப்பு ஃபஸ்ட்டு கணக்காக போட்டுக்கொள்வோம். அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அது பிறகு துண்டு மிளகாய்த்தூள், அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சம் கிண்டி விடுவோம். இப்போ இதுக்கு நான் 2 முட்டை சேர்க்குறேன். முட்டை சேர்த்து செய்கிற நேரம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இரவு சாப்பாடுக்கு இந்த இடியாப்பக்கொத்து சூப்பராக இருக்கும். வீட்டில் உள்ள சின்னவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் என்ன செய்கிறது, நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்கிறதுன்னு சொல்லி ஒரே யோசனையாக இருக்கும். அதனால் நீங்கள் இடியாப்பக்கொத்து செஞ்சு சாப்பிடுங்க. இடியாப்பம் நிறைய செஞ்சுட்டு மீதமாக இருந்தால் கூட இடியாப்பத்தை எடுத்து வச்சு அடுத்த நாள் உங்களுக்கு இந்த மாதிரி இடியாப்பக்கொத்து செஞ்சுக்கிறலாம். இல்லாட்டி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இடியாப்பம் போட்டு இந்த மாதிரி இடியாப்பக்கொத்து செஞ்சுக்கிறலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஈவினிங் நைட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் ஏதாச்சும் சாப்பிடுவோம். இன்னும் வீட்டில் உள்ளவங்க அந்த மாதிரி தான் பிள்ளைங்க இருக்கிறனால அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நான் சிக்கன் கிரேவி ஒன்று செஞ்சுருந்தேன், சிக்கன் கிரேவி. அதில் நான் சிக்கனை மட்டும் ஃபஸ்ட்டுக்கு எடுத்து இதோட மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சின்னதாக வெட்டியிருக்கேன் இடியாப்பத்தை. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் பிச்சியும் போடலாம். இந்த இடியாப்பத்தெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி இடியாப்பம் கறியில் நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லா பாகமும் நல்லா கறியில் மிக்ஸ் ஆனது டேஸ்ட் வரும். அதனால் நல்லா கிண்டி விடணும். அடுப்பை லைட்டாக குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க.
இல்லாட்டி லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தான் செய்யணும். இப்போ அந்த சிக்கன் கிரேவியை கடைசி அதுக்கு மேலே ஊற்றி விடணும். இப்போ நல்லா இந்த இடியாப்பத்தை நல்லா பிரட்டி விட்டு நல்லா கிண்டி விடணும். இந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்து இடியாப்பம் வந்து கொஞ்சம் நல்லா சூடாகணும். இப்போ ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிண்டி விடுவோம். ஏன்னு சொன்னால் இடியாப்பக்கொத்து நல்லா கொஞ்சம் சூடாகிறதுக்கு. ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் தேவையான இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.